அதிமுக பொதுச் செயலாளரை தேர்வு செய்வதற்காக அந்த கட்சியின் பொதுக்குழு நாளை கூடவுள்ள நிலையில் இது தொடர்பான நமது செய்தியாளர் சஞ்சீவி அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது காணலாம். தற்போது நீடித்து வரும் பரபரப்பான அரசியல் சூழலுக்கிடையே அதிமுகவுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நாளை தினம் சென்னை அடுத்துள்ள வானகரத்தில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடந்து வரக்கூடிய காட்சிகளில் நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பாக மறைந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மற்றும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் இருக்கக்கூடிய பல்வேறு பேனர்களை பதாகைகளை இந்த இடத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்நிலையில் இப்போது இருக்கக்கூடிய பரபரப்பான சூழல் மத்தியில் இந்த அதிமுகவுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நீடிக்கிறது. இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் மற்றும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு நடக்கக்கூடிய முதல் செயற்குழு மற்றும் பொதுக்கூட்டம் என்பதால் இந்த கூட்டம் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 280 செயற்குழு உறுப்பினர்களும் அதே போல 2700க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் நாளை பங்கேற்கிறார்கள். இந்நிலையில் தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய அடுத்த தலைமை யார் என்ற கேள்விக்கு நாளை தினம் விடை கிடைக்கவுள்ளது. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மறைந்த பிறகு ஒரு வாரத்திற்கு பிறகு அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் சார்பாக அவரது தோழியாக இருந்த சசிகலா அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பதவியை ஏற்க வேண்டும், குறிப்பாக அதிமுகவுடைய தலைமை ஏற்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்தனர். ஆனாலும் கூட அவர் சார்பாக அதிகாரப்பூர்வமாக இன்னும் ஒப்புதல் கிடைக்கவில்லை. இந்நிலையில் தொடர்ந்து நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நாளை தினம் நடக்க உள்ள இந்த அதிமுகவுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான பதில், குறிப்பாக தமிழகத்தின் ஆளும் கட்சியாக குறிப்பாக இன்னும் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு தமிழகத்தை ஆளப்போகும் அதிமுகவுடைய தலைமை பொறுப்பை யார் வகிக்கப் போகிறார்கள் என்ற பதில் நாளை கிடைக்கும். ஒளிப்பதிவாளர் சங்கருடன் சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.